மாணவ மாணவிகளே, அன்பர்களே, நண்பர்களே, இந்த சிடியில் நீங்க ஹிந்தியில் எழுத, படிக்க, பேச கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். ஒரு மொழியை நன்றாக தெரியும்னு எப்போ சொல்லுவோம்? அதில் எழுதணும், அதில் படிக்கணும், அந்த மொழியில் பேசணும். இந்த மூன்றையும் நாம் சரிவர கற்றுக்கொண்டால் அந்த மொழியில் வல்லுநராக ஆக முடியும். இப்போ இந்த சிடியில் நீங்கள் அதெல்லாம் கற்றுக்க போறீங்க. பாப்போமா? ஒவ்வொன்றா பாப்போமா? பாருங்க. உயிர் எழுத்துக்கள் ஸ்வர். ஆங்கிலத்தில் வவல்ஸ்னு சொல்றோம், ஹிந்தியில் ஸ்வர். எப்படி சொல்லணும்? ஸ்வர். இஸ் வா இர் ஸ்வர். நீங்க தப்பி தவறி சுவர்னு சொல்லிட்டீங்கன்னா அர்த்தம் மாறிடும். அப்படி என்ன சார் அர்த்தம் மாறிடும்னு கேட்குறீங்களா? சுவர்னா பன்றின்னு அர்த்தம் ஹிந்தியில. அதனால நல்லா கவனிச்சு சொல்லுங்க. ஸ்வர் ஸ்வர். உயிர் எழுத்துக்கள் ஸ்வர். எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்குன்னு எண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. மொத்தம் ஹிந்தியில 13 உயிரெழுத்துக்கள். தமிழ்ல இல்லாத சில எழுத்துக்கள் ஹிந்தியில இருக்குது. தமிழ்ல இருக்கிற சில உயிரெழுத்துக்கள் ஹிந்தியில கிடையாது. அந்தந்த மொழியினுடைய சிறப்பு அதுன்னு நினைச்சுக்கணும். அ ஆ இதான் அகரம் தான் இல்லையா? வள்ளுவரே எப்படி தொடங்கினாரு? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு தானே ஆரம்பிச்சார். ஆனாவில் தொடங்கினார். அ ஆ. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க? ஒரே ஒரு கால் வித்தியாசம். அ ஆ. அடுத்தது பாருங்க. இ ஈ இ ஈ உ ஊ உ ஊ. இந்த எழுத்து அடுத்து வர எழுத்து பாருங்க. இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும்னா ரீ. எப்படி சொல்லணும்? ரீ. சில பேர் கிருன்னு சொல்லுவாங்க. கிரு என்று எப்பொழுதுமே இதை உச்சரிப்பது கிடையாது வார்த்தையில வரும் பொழுது. ஆகையினால ரீன்னே சொல்லுங்க. ரீ. ரிஷின்னு சொல்றோம் பாருங்க. ரிஷி. அப்போ இந்த ரீ தான் போடணும். ரீ. அடுத்தது பாருங்க. ஏ. ஹிந்தியில குரில் ஏ கிடையாது, நெடில் ஏ மட்டும்தான் உண்டு. ஏ ஐ. ஏ ஐ சேர்த்து சொல்லுங்க. ஏ ஐ. அடுத்தது ஹிந்தியில குரில் ஓ கிடையாது, நெடில் ஓ அதுதான் உண்டு. ஓ ஔ. எப்படி ஏ ஐ சேர்த்து சொல்லணுமோ அதே மாதிரி ஓ ஔ சேர்த்து சொல்லணும். ஓ ஔ. அடுத்தது பாருங்க. அம். ஆனா மேல ஒரு புள்ளி வச்சுட்டோம்னா அம்னு சொல்லணும். அம். அஹ அஹ ஆஹா. அந்த 2 புள்ளி சைட்ல வச்சிருக்கோம் பாருங்க, அது ஹா. இப்ப மந்திரம் சொல்லும் பொழுது நமஹ சொல்றோம் இல்லையா? அந்த ஹா என்பதை ஹான்னு எழுதாம 2 புள்ளி வச்சு குறிப்பிடும். மறுபடியும் பார்ப்போமா? முதலிருந்து அ ஆ இ ஈ உ ஊ ரி ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. இப்ப இந்த உயிரெழுத்துக்களை ஆரம்பித்து வருகின்ற வார்த்தைகள் பார்ப்போம். ஸ்வர் சப்த மாலா. ஸ்வர் சப்த மாலா அதாவது உயிரெழுத்துக்கள் வார்த்தையின் தொகுதி அர்த்தம். மாலான மாலை. இன்னொரு அர்த்தம் அந்த வரிசை. அதரக். பாருங்க. அதரக். அதரக் இஞ்சி. இப்ப அதரக் என்ன? இஞ்சி. இதை வச்சு ஹிந்தியில ஒரு பழமொழியே வச்சிருக்கிறாங்க. बंदर क्या जाने अदरक का स्वाद. சொல்லுங்க பார்க்கலாம். बंदर क्या जाने अदरक का स्वाद. கொஞ்சம் வேகமா சொல்லுவோமா? बंदर क्या जाने अदरक का स्वाद. பந்தர்னா குரங்கு, அதரக் என்ன? இஞ்சி. குரங்குக்கு என்ன தெரியும்? இஞ்சியினுடைய சுவை. அத வச்சு ஒரு வார்த்தை. ஆம். ஆம். ஆமா. ஆம். தமிழ்ல மா. மாங்கனி, மாம்பழம். இம்லி. இம்லி புளி. ஈக். ஈக் கரும்பு. உதர். உதர் வயிறு. சில பேருடைய பெயர் தாமோதரன் இருக்கும். உதரன் என்ன? வயிற்றை கொண்டவன். தாமோன பெரிய பெரிய வயிற்றை கொண்டவன், அதாவது கண்ண பரமாத்மாவை குறிக்கிற பெயர். ஊன். ஊன்